எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இந்த பூமியிலே நாம் வாழ்ந்திருப்பதற்கு நமக்கு வழிகளை திறக்கிறவர், கிருபை அளிக்கிறவர். அந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமது தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் மட்டுமல்ல, நம்மை பெருக பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். பெருக்கம், ஆங்கிலத்தில் மல்டிப்ளிகேஷன் என்று சொல்லுவார்கள். நல்லா கவனித்து பாருங்க. உங்களை கர்த்தர் பெருக பண்ணுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் பழுகி பெருக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். முதலாவது, தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் ஒரு காரியத்தை உங்க மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்க சூழ்நிலை எத்தனை வனாந்தரமா இருந்தாலும், உங்க குடும்பத்துல எவ்வளவு தரித்திரம் நெருக்கம் காணப்பட்டாலும், உங்களுக்கு இந்த உலகத்துல வாழ்வதற்கு எந்த சோர்ஸ் இல்லாவிட்டாலும் ஒன்றை நம்பணும். நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறவர். அதை மட்டும் நீங்க நம்பி விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்து என்னை பெருக பண்ண வேண்டும். நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆண்டவரே, நான் பல மடங்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நீர் எனக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபிக்கணும். நான் விசுவாசிக்கிறேன், உங்களில் அநேகர் ஜெபிப்பீர்கள். ஆனா ஜெபிக்கிற அநேகரிடத்துல விசுவாசம் இருக்காது. என்ன விசுவாசம் தெரியுமா? நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறார், நிச்சயமாக என்னை பெருக பண்ணுவார் என்கிற விசுவாசம் இருக்காது. அதனாலதான் அநேகருடைய வாழ்க்கையில கண்ணீரோடு அழுதாலும் ஜெபித்தாலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு ஒரு அருமையான தகப்பனாரை தெரியும். அந்த தகப்பனாரோடு கூட பழகின பொழுது அவருக்குள்ள இருந்த நல்ல குணத்தை கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன். ஒவ்வொருத்தர் மேலும் அவர் அக்கறை உள்ளவராக இருப்பார், அன்புள்ளவராக இருப்பார். ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க கஷ்டத்தை நீக்கிறதுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை அவர் செய்வார். ஒரு விஷயம் அந்த தகப்பனார் இடத்துல பேசி கொண்டு இருக்கும்போது கேட்டேன், இப்படி மற்றவர்களுடைய கஷ்டத்தெல்லாம் தீர்க்கும்படி நீங்கள் உங்கள் கரங்களை நீட்டுறீங்களே, இப்படி ஒரு இருதயம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், தம்பி, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒருவேளை எங்கள் வீட்டில் பணம் ஏறுவாங்க, அப்போ பயணி தான் குடிப்போம், பெருசாக சாப்பாடெலாம் இருக்காது. பள்ளிக்கூடத்திலே படிக்கிறதுக்கு ஃபீஸ் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். பார்த்திங்கன்னா அந்த நாட்கள் எங்கள் வீட்டில் 5 பேர், சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். ராத்திரி மட்டும்தான் எங்கள் அம்மா வேலையெல்லாம் முடிச்சுட்டு சுடிச்சோறு பங்கி தருவாங்க. அப்போது எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிடுவோம். அந்த தரித்திரத்தின் நாட்கள் என் கண்ணுக்கு முன்னாடி இருந்ததுனால வெறி கொண்டு நான் படித்தேன். வெறி கொண்டு படிக்க மட்டும் இல்லை, எங்கள் ஊரில் ஒரு சின்ன ஆலயம் உண்டு. அந்த ஆலயத்தில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்கப்பா, நீர் எங்களை ஆசீர்வதிச்சா நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஒரு நாள் எங்கள் கிராமத்துக்கு ஒரு ஊழியக்கார் வந்து சொன்னார், அப்போ கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்கிற ஒரு வசனத்தை வச்சு கொடுக்கிறதினால் உண்டான ஆசீர்வாதத்தை குறித்து பிரசங்கம் பண்ணார். அன்னைக்கு நான் 7th தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். என் உள்ளத்தில் அது ஆழமாக பதிஞ்சிச்சு. அன்னையிலிருந்தே நான் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது என் நண்பர்கள் யாராவது ஒருவேளை வயிறு பசியோடு சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா நான் எங்கள் வீட்டிலேருந்து பனங்கிழங்கு கொண்டு போய் கொடுப்பேன், கொஞ்சம் நிலக்கடலை கொண்டு போய் கொடுப்பேன். அந்த வயசுலேருந்தே கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்துச்சு. உண்மையிலேயே தேவன் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இன்னைக்கு என் பிள்ளைகள் ஒருத்தன் அமெரிக்காவில் இருக்கிறான், ஒருத்தன் துபாயில் இருக்கிறான், இன்னைக்கு ஒரு மகா சிங்கப்பூரில் இருக்கிறா. கர்த்தருடைய கிருபையில் நான் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அதனால தாராளமாக நான் கொடுக்கிறேன் தம்பி என்று சொல்லி சொன்னார். பாருங்க, பெருக பண்ணுகிற தேவன். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கலாம், நன்மையை எதிர்பார்க்கலாம். அதுக்காக தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கலாம், உபவாசிக்கலாம். நல்லது, இது எல்லாம் நல்லது. ஆனால் ஜெபிக்கிற நீங்க முழு நிச்சயமா ஒரு காரியத்தை நம்பணும். என்ன நம்பணும் தெரியுமா? என்னையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என்னையும் கர்த்தர் பெருக பண்ணுவார். இந்த வேதம் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. என்னவென்று சொன்னால், நம்ம ஆராதிக்கிற தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவனாம். எதுக்காக நான் சொல்றேன்னா, என் நண்பர் ஒருத்தர் உண்டு. அவர் கொஞ்ச நாள் ஆலயத்துக்கு வராமல் வீட்டில் சோர்ந்து போய் இருக்கிறத பார்த்தேன்.
ஒரு நாள் அவர் தேடி போய் விசாரித்து, ஏன் ஆலயத்துக்கு வராமல் சோர்ந்து போயிருக்கிறான்னு கேட்டேன். நான் எவ்வளவு ஜெபிச்சாலும் என் தரித்திரம் என்னை விட்டு போக மாட்டேங்கி. ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு. ஆண்டவர் என் ஜெபத்தெல்லாம் கேட்கல. நானும் ஒரு 5 வருஷமாக ஜெபம் பண்ணி பார்த்தேன். அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இன்னைக்கும் தரித்திரத்தில் இருக்கேன். அதனால் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார், என்னெல்லாம் ஆசீர்வதிக்க மாட்டார். நான்லாம் அந்த லாசரு மாதிரி கடைசி வரைக்கும் தரித்திரத்திலே சாக வேண்டிய ஆள் அப்படின்னு சொல்லி நான் இப்போ ஆலயத்துக்கு வர்றதில்லை. பாருங்க, சோர்ந்து போயிட்டான். அவன் ஜெபித்தும் அவனுக்குள்ள சூழ்நிலைகளை பார்த்து பார்த்து மனம் உடைந்து நமக்கு நீ ஆசீர்வாதமே கிடைக்காதுன்னு நினச்சிட்டான். பாருங்க, அவனுக்காக நான் ஜெபம் பண்ணி சில ஆலோசனைகளை கொடுத்து அவனை மறுபடியும் ஆலயத்துக்கு நீ வா, உன்னையும் ஆசீர்வதிப்பார். நான் அவனுக்கு சொல்லி கொடுத்த காரியம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கும் போது பெருமூச்சு விட்டு அழுதாங்க, ஜெபித்தாங்க. கொஞ்ச காலங்கள் அவங்களுக்கு உபத்திரவு இருந்தது. ஆண்டவர் அதை மாற்றாம விட்டுட்டாரா? ஒரு மோசையை அனுப்பினார். அதே போல உன் வாழ்க்கையில் அந்த சிறையிருப்பை மாற்றுகிறதுக்கு தேவன் ஒரு காலம் வைத்திருப்பார். அந்த காலத்தில் அவன் சிறையிருப்பு மாறுன்னு சொன்னேன். அதை நம்பி வந்தான். பாருங்க, அதுக்கு பிறகு ஒரு 2-3 வருஷம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் 2-3 வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு நல்ல செழிப்புக்குள்ள கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்தார். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதீங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் பெருக பண்ணுகிற தேவன். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். உங்களையும் ஆசீர்வதிப்பார். நீங்க சொல்லுங்க, என்னையும் ஆசீர்வதிப்பார், என்னையும் பெருக பண்ணுவார். விசுவாசிங்க, கர்த்தர் நன்மையினால் உங்களை திருப்தியாக்குவார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை வேளையில உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன், ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. எங்கள் மன விருப்பத்தின்படி நீர் எங்களுக்கு தருகிற தேவன் அல்லவா? எங்கள் மன விருப்பத்தின்படி எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன் அல்லவா? இப்பொழுதும் எத்தனை பேர் கண்ணீரோடு, எதிர்பார்ப்போடு, கலக்கத்தோடு என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வராதா, என் தரித்திரம் மாறாதா, நானும் வாழ்ந்திருக்க மாட்டேனா என்று போராடி கொண்டிருக்கிற உமது பிள்ளைகளை நினைவு கூர்ந்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் அவர்களோடு கூட இருந்து தாங்கி நடத்தட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.